குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் யோகனம்மா பேசுகிறேன். ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால் அவங்க மருத்துவர் ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அவரை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ராஜாவுக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களும் அந்த மருந்தை தேடி காட்டுக்குள்ளே போவாங்க. அப்போ பார்த்து அவங்க முன்னாடி ஒரு தேவதை தோன்றுவாங்க. அந்த தேவதை தோன்றினோடனே இவங்க 3 பேரும் யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே நான் தான் தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னோடனே நீங்கள் எங்கே தேவதை சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியும், எதுக்காக போகிறீங்கன்னு தெரியும். நான் நீங்கள் போகிற இடத்த நான் சொல்கிறேன், அந்த மூலிகை எங்கே இருக்கணும்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுங்கள் என்ன கண்டிஷன் அப்படின்னு இந்த 3 பேரும் கேட்பாங்க. தேவதை நீங்கள் போகிற வழியில் எந்த ஒரு சத்தம் வந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடாது, அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா கல்லாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு இவங்களும் போவாங்க. அப்படி போய்கிட்டே இருக்க பார்த்து 3வது பையன் என்னடா தேவதை சொல்கிற வழி காதில் விழலையே அப்படின்ட்டு திரும்பி பார்ப்பாங்க. அவங்க திரும்பி பார்த்தோன்னா அவங்க கல்லாக மாறிடுவாங்க. அடுத்த 2 பேர் போயிட்டே இருப்பாங்க. அப்போ பயங்கர சத்தம் கேட்கும். அப்போ 2வது பர்சனும் திரும்பி பார்ப்பாங்க, கல்லாக மாறிடுவாங்க. அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு போகிறான்ல அந்த பையன், அவன் போய்கிட்டே இருப்பான். பட் ஆனால் நிறைய சவுண்டு, நிறைய சத்தம் கேட்கும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். இருந்தாலும் அவர் பின்னாடி திரும்பி பார்க்காம அந்த மூலிகையை தேடி போயிட்டு மூலிகையை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இலக்கு இருக்கும்போது வழியில் நிறையா எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி பயணித்தாலே நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.